ரெடியா இருக்காங்க. பிடிச்சுக்க. பண்ண நேர்ந்து கொட்டுங்க. அப்படியே அப்படி கொட்டிக்க. தூக்கி கொட்டு. அப்படி சுத்தி வரப்பல. அப்பல அவ்வளவுதானே. அருமையா கொட்டி போட்டேன். வாணே இன்னைக்கு வாணே இருக்குனே. கீழ போட்றாம. கோழி காலை செம்மையா சமைக்கிறோம். பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. சின்ன தலத்துல எடுத்து மோந்து வச்சுக்கிறோம் அது. என்ன ரொம்ப சுடுது போல. பாத்து தெரியாம. மாப்ள ஏன் முட்டைங்க இல்ல ஓடு மாப்ள. அதை எடுத்து வை. நானும் தான் சுடும். என் கையும் தான் சுடும். பாரு எப்படி வருது பாரு எம்டி. ஏய் என்னையும் கிரெடிட் பண்ணியா. இத பாரு கட் பண்ணிட்டு பா தம்ச்சலா நீ. கொலாஜன். அதான் நான் ஒரே நாள்ல அழகாகுறேன். மாப்ள சபாஸ். சரியான போட்டி. என்ன மச்சான்? ஃபண்டாஸ்டிக். அந்த தண்ணிக்குள்ள என்னைக்கு மாப்ள இவர் இங்கிட்ட கிளம்பறாப்ல. இந்த மேல ஒரு ஃளைட் போகுது. ஆமா அந்த ஃளைட் எங்கிட்ட திருப்பி மாப்ள மிஸ்டேக் ஆயி போச்சு. மேல ஊத்திக்கிட்டீனா அப்புறம் உங்களுக்கு தோல் உரிக்கிற மாதிரி ஆயிரும். என்ன இருக்கும்? போட்டுக்கிட்டு படுப்போம். தண்ணில பார்த்தா தண்ணி மாத்தி வச்சிருக்கலாம்ல. பனங்கை ஓரத்துல இந்த பக்கம் பாத்துக்கங்க. அட்டியாங்கற வார்த்தை நீ பேசு நான் தெரிஞ்சுக்கிறேன். தோட்டத்துல அடி வெள்ளைய உரிச்சு போடுவேன். அது வந்து அண்ணனுமே வருது. நான் தமிழ் செல்வா. எறும்புகள் நம்மளை சுத்திட்டாங்க. அது தோல் அவ்வளவு டைட்டா இருக்கு பாத்து. அதனால கூட ஆற கடுசா இருக்க மாதிரி இருக்கு. மச்சான் போய் கோழி காலைல எந்திரிச்சிரீங்களா உங்களை தூக்கி எந்திரிச்சிட்டேனா அலசிரோம். அலசே நீங்க அப்புறமா தூக்கு. இன்னொரு ரவுண்ட் ஊத்தான தண்ணி. தண்ணி தெரிக்காமையா என்ன சொன்ன? மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். சும்மாறா வேலையை பாடுறா. மச்சான் நாளைக்கு கல்யாணம்டா. என்னடா அது அங்கே போமா மச்சான் போ. கரெக்டா இருக்கடா. நறுக்குன தக்காளி விறகு எல்லாத்தையும் வலிச்சுக்கோங்க. அவ்வளோதான். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அரைச்ச இஞ்சி பூண்டு, கல்லுப்பு, அம்மாச்சி பேரு எந்த அம்மாச்சி? எத்தனை அம்மாச்சி தர அவரே? தூக்க முடியாம நிக்கிறேன் தாத்தா. கை பொறுத்துக்கலாம். கை பொறுக்கலாம் பொறுத்துக்கலாம்டா. அந்த பழங்களை பிடிச்சி அடுப்பு விட்ட சொல்லலாம் தாத்தா. இந்த போ நான் திரும்ப கேட்கிறேன். பக்கம் கரெக்டா இருக்குவா. பக்கம் நல்லா வந்துருச்சு. குடிப்பே அதை புறா குடிக்க முடியாது. குளிக்கிறியா? அப்ப கராத்தேனா? அந்த செட்டில் ஒரு செட்டி வந்துருச்சு. நினைக்கவே இல்லை.
கும்பிடு எப்படியா என்ன எடுத்துக்கோங்க செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய் பட்ட வகை கருவேப்பிள்ளை ஆட்டி எடுத்த வெங்காயம் தக்காளி மசாலா பச்சை தண்ணி தண்ணி போதுமா கொண்டு வருவாங்க அரைச்ச மஞ்சள் சாந்து அரைச்ச மிளகாய் சாந்து அரைச்ச சீரகம் சோம்பு மல்லி சாந்து கோழிக்காலை நல்லா பரவாயில்ல போடு நல்லா தண்ணி இல்லைல்ல தண்ணி சுத்தர இல்லை அடுத்து யாரு நான் தான் பரவாயில்ல எல்லா பக்கமும் எங்க ஓரத்தில் சட்டி ஓர 1008 வேலை இருக்கு இன்னும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகணும் அதெல்லாம் அடுப்பே வெடிக்கிறாலும் கல்லுப்பு அஞ்சு நிமிஷம் ஸ்டாப் நிற்கும் போய் சட்டையும் தோசை கொஞ்ச நேரம் ஏன்னா 2 பேரும் பக்கத்துல நிக்கிறியே மச்சான் நீ எடுத்துக்கோ ஒரு கை போ 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 குழம்பு கொஞ்சம் நல்ல வேக்காடு சூப்பராக இருக்கு இன்னைக்கு கோழிக்கால் நம்ம ஊரில் ரொம்ப பேர் இந்த கோழிக்கால் வேண்டாம்னு ஒதுக்கி வச்சுட்டு கோழிக்கறியை மட்டும் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் வெளிநாட்டில் இந்த கோழிக்காலுக்கு தான் மதிப்பு அதிகம். ஏன்னா இதில் தான் கொலாஜின்ங்கிற சத்து அதிகமாக இருக்குதான். அதனால இதை அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம இன்னைக்கு இந்த கோழிக்காலை சமைச்சிருக்கோம். ஆட்டுக்கல்ல மசாலா ஆட்டி இந்த கோழிக்காலை போட்டு நல்லா எடுத்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டு. ரொம்ப பேர் இதை சாப்பிடாமல் விட்டுருப்பீங்க. ஆனால் இதை சாப்பிட்டு அவங்களுக்கு தெரியும் இதோட டேஸ்ட்டு. ஒரு புடி பிடிச்சாச்சு. அருமையாக இருக்குது கோழிக்கால். வேறு லெவல் பங்கம். எலும்பு தான் மிச்சம். நல்லா இருக்கா உடம்பு நல்லா சாப்பிடு.